Hi viewers, this is Sai Midi, Max channel. Trigonometry, exercise 6.2, problem 7. Problem என்னன்னு பார்த்தீங்கன்னா, a vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with lower part shorter than the upper part. If the two parts subtend equal angles at a place on the ground 25 meter away from the base of the pole, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினோட தமிழ் விளக்கம் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் செங்குத்தாக வந்து ஒரு குச்சியோ கம்பமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிரவுண்டுலேருந்து 25 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 25 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில், இப்போ இந்த இடத்துல வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்டிக்கல் போல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வேர்ட்டிக்கல் போலை எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:9 அப்படின்னு இருக்காங்க. அது பிரிக்கும்போது இப்போ 1:9னா கீழே 1 வருமா மேலே 9 போர்ஷன் வருமான்னு நமக்கு டவுட் வரும். அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா by a mark on it with lower part shorter than the upper part. அப்போ கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற பகுதியை விட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறோம். இது வந்து நம்மளோட லோயர் பார்ட், இது நம்மளோட அப்பர் பார்ட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதை பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டூ பார்ட் சப்ஸ்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் எ பிளேஸ் ஆன் த கிரவுண்டு. இப்போ கிரவுண்ட்லேருந்து அது மேக் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக தீட்டான்னு எடுத்துக்கோ, நான் இங்கே ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் 25 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வேர்ட்டிக்கல் போலோட ஹைட்டு தான் கேட்குறாங்க, ஹெச். ஓகேங்களா? வேர்ட்டிக்கல் போலோட ஹைட்டு ஹெச். இப்போ நம்ம நேம் வந்து மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம் இல்லையா, இது 1:, இது 9:. இதை நம்பராக வச்சுக்க முடியாது. இப்போ இந்த ஜென்ரல் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? டோட்டல் ஹைட்டு ஹெச், இதை பிரிக்கும் போது எக்ஸ் 9x. இப்போ நேம் கொடுக்குறோம் ABC, இதை டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 ஆங்கிள் தெரியும். இப்போ இதை வச்சுட்டு ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து லெட் ஏசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி வெர்டிக்கல் போல், height of the vertical pole. இதில் BC அப்படிங்கிறது base of the ground, base of the ground. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ABC. இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா இப்போ டோட்டல் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 2 ஆல்ஃபா வந்துடும். அப்போ டேன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன, ஏசி பை அட்ஜசன்ட் ஏசி பை பிசி. இதில் ஏசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டோட்டலு, இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ்னா எக்ஸு 9x. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9x 10x ஆகிடும். டிவைடட் பை பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர். இப்போ tan 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 10x பை 25. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அதாவது டிபிசி. இன் ட்ரையாங்கிள் டிபிசி அதில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிபிசியோட ஆங்கிள் வெறும் ஆல்ஃபா மட்டும்தான், டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இதில் ஆப்போசிட்னா டிசி டிவைடட் பை பிசி. இதில் டிசி மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸு பை பிசி வந்து 25. அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பை 25. இப்போ இது 2ன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு டேன் ஆல்ஃபா டேன் 2 ஆல்ஃபாவை கம்பைன் பண்ணுற மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி என்ன பார்த்தீங்கன்னா வி நோ தட். இது நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். டேன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 டேன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இப்போ இதில் டேன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10x டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 2 tan alpha என்ன x by 25 divided by 1 minus tan square இதை ஸ்கொயர் பண்ணால் x squared by 25 square. 25 squared என்ன 625 is equal to
10x divided by 25 equal to இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் 2x இந்த டினாமினேட்டர் போயிடும். அப்போ 25 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 625. இப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். 625 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் நமக்கு. இப்போ நியூமரேட்டரில் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இது 5 டேபிளில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 5 5s are 25. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 1 2 is 2. இப்போ இங்கே டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 5 5s are 25. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. 1 மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் 1 இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு இது நியூமரேட்டர் டேர்ம் 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது டினாமினேட்டர் கோஸ் டு நியூமரேட்டர்னா இன்ட்டு 625 ஆகிடும். இப்போ 1 5 is 5, 1 5 is 5, ரிமைன் கேரி 1 பண்ணும்போது 12 கிடைக்கும். 2 5s are 10, அகெயின் கேரி 2 பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் 1 equal to 125 by 625 minus x squared. திரும்ப இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 125. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது 625 மைனஸ் 125 எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 500ன்னு கிடைக்கும். இதில் எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸ் வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா so x squared equal to 500, x equal to root of 500. ரூட்டில் 500 எப்படி எழுதலாம்னா 100 into 5, 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10 into root 5 எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஹைட் ஆஃப் த போல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த போலு டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் 9x அப்போ 10x. இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன 10 root 5, 10 10s are 100 root 5 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த போல் வந்து பார்த்திங்கன்னா 100 root 5 மீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் இருந்தனாலும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.